திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பட் இது அதிமுக வந்து ஒரு இன்டர்னலா ஒரு டர்புலன்ஸை சந்திச்சுட்டு இருந்தது. அந்த காலம் முடிந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இது நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த பொதுக்குழு அதற்கான ரன் அப் எல்லாமே ஒரு டர்புலண்டான ஒரு சூழல் தான் இருந்தது. இன்னைக்கு இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் கூட அந்த டர்புலன்ஸுக்கான அறிகுறிகள் இருந்தது. பட் அந்த டர்புலன்ட் டைம்ஸ், இன்டர்னல் டர்புலன்ஸ் ஓவர்னு சொல்லிட முடியுமா கலை? சில மாவட்டங்களில் நடந்த ஆய்வுக் கூட்டங்கள்ல நடந்த சலசலப்பு, அடிதடி அதெல்லாம் வந்து பொதுக்குழுல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லி சில பேர் எதிர்பார்த்தாங்க. இது வரைக்கும் எதுவும் ஆன மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்கள் வரும்போது எல்லோரும் சேர்ந்துதான் அவர் எழுந்து நின்று வரவேற்றாங்க. அதுல ஒரு சின்ன அதிருப்தி கூட எங்கேயுமே தெரியல. இந்த கேசிபி அவர் சொல்ற மாதிரி எடப்பாடி தன் தலைமையை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்காரு. ஜனநாயக பூர்வமற்ற நடவடிக்கைகள்ல சர்வாதிகார தன்னை உயர்த்திக் கொள்வதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காருன்னு சொல்றது அதுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய தலைமை எந்த இடத்துலையும் கொஸ்டினுக்கு உள்ளாகப்படலை. எங்கேயும் நீங்களே கேட்டீங்க கேள்விக்கு எங்கேயும் உள்ளாக்கப்படல. ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்கேன். திரு கேசிபி அவர்கள்ட்ட நம்ம பதில் வாங்குவோம். நம்ம நிறைய மாவட்டங்கள்ல பார்த்தோம், அங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கிறத பார்த்தோம். அவங்கெல்லாம் உட்கட்சி நிர்வாகிகள் மேல, அந்த ஊர் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மேலெல்லாம் அதிருப்தி வெளிப்படுத்தியதை பார்த்தோம். எந்த இடத்துலையுமே இவ்வளவு மைக்கெல்லாம் தூக்கி, ட்ரைபாடெல்லாம் தூக்கி அடிச்ச இடங்கள்ல கூட திரு கேசிபி எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையை யாரும் கேள்விக்குள்ளாக்கல. ஸோ அது ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப் என்ற ஒரு தோற்றத்தை தானே கொடுக்குது திரு கேசிபி. இல்ல, அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப்பை யாரும் கொஸ்டின் பண்ணல என்பது அந்த தலைவர் தேர்தலில் வெற்றியை தேடி தருகிறாரா என்பதை மட்டும்தான் பொறுத்து இருக்குது. ஏன்னா நம்ம நடத்துறது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சியினுடைய பிரதான நோக்கம் ஆளுகிற கட்சியாக அந்த அரசியல் கட்சி உருவெடுக்க வேண்டும். அந்த நோக்கத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில், இல்ல வருகிற காலங்களிலாவது 2026 ஆட்சி பெறுகிற, ஆட்சி அமைக்கிற வலிமையை அதிமுக பெற்றிருக்கிறதா என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்படி அதிமுக பெற்று விட்டது என்றால் அந்த மாவட்டங்கள்ல நடந்த அந்த கூட்டங்கள்ல அந்த சலசலப்புகள் ஏற்பட்டு இருக்காது. ஒன்று. அப்ப அதே அந்த சலசலப்பும் கூட ரொம்ப லோக்கலைஸ்டு சலசலப்பு. தலைமையை சேலஞ்ச் பண்ணி அவங்கள சேர்த்துக்கோங்க, இவங்கள சேர்த்துக்கோங்கனோ இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தோ ஏதாவது ஒரு இடத்துல கூட வரலையே. இல்ல, அப்படி இல்ல. அடிப்படை கட்சிக்காரங்க தன்னுடைய அதிருப்தியை அந்தந்த மாவட்ட உள்ளூர் நிர்வாகிகள் மீது காட்டுறாங்க. அந்த உள்ளூர் நிர்வாகிகளை நியமிப்பவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஒரு படிமை அதனாலே விமர்சிச்சிருக்கலாம்ல. நீங்க எல்லாம் சொல்றது போல அது ஒரு பலவீனமான தலைமைன்னா இவ்வளவு போனவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க தானே. இப்ப மாநிலம் தழுவி அரசியல் செய்யக்கூடியவர்கள் தலைமையை விமர்சிப்பார்கள். ஆனால் அந்த நகர அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல அரசியல் செய்யக்கூடியவங்க அவர்களது எல்லை, விமர்சன எல்லை என்பது அந்த மாவட்ட அரசியலை சுத்தித்தான் இருக்கும். அப்ப அதனால அந்த மாவட்ட அரசியலை அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காகவே தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று. ஓகே, ஐ டேக் இட் ஃப்ரம் தேர். திரு கலை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுவே ஒரு சைன் ஆஃப் டிசென்ட் தான். ஆல் இஸ் நாட் வெல் என்பதோட அறிகுறி தான். மாநில அளவுல, மாவட்ட அளவுல நடக்கக்கூடிய பல கூட்டங்கள்ல இந்த மாதிரி சலசலப்புகள், அடிதடிகள் முன்ன கூட ரொம்ப நடந்திருக்குது. எல்லா கட்சிகளையும் நடந்திருக்குது. ஆனா அது தலைமைக்கு எதிராக இருக்குதா? அந்த எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்ல ஓபிஎஸ் சசிகலா அம்மையார்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இஷ்யூஸ்ல சண்டை நடந்திருக்குதா? அதுதான் பிரதானம். கட்சி பிளவுபடுவதற்கான வாய்ப்பு அங்கதான் இருக்குது. கட்சி ஒருங்கிணைப்புல ஒரு ஒருமித்த ஒரு கருத்து வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுல திரு கேசிபி எழுப்புவாரு, இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துல சமீபத்தில் நடக்கலையே, அதுதானே கட்டுக்கோப்புடைய வெளிப்பாடு. அது இன்டைரக்டா தலைமை மீது டிசென்ட்னு அவர் சொல்றார். அதாவது இன்டைரக்டா எப்படிங்க? அது இன்டைரக்ட்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிடும் போது அது எப்படி இன்டைரக்டா கூட இருக்க முடியும்? அது டைரக்டா அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான். வெளிப்படையா அவங்களுடைய கான்ஃபிளிக்ட வெளிப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும். இன்டைரக்டா என்னவா இருக்கும்? இன்டைரக்டா எதை வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம், இன்டைரக்டா எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் நம்ம கற்பனை தான்.
உதாரணமா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சந்தேகிக்கலாம். எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில கட்சி தலைமையில் இருக்கும்போது கட்சிக்குள்ள உள்கட்சி ஜனநாயகம் அதிக அளவு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, திரு கேசிபி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எல்லாரும் தங்களுடைய வியூஸை நான் இன்னும் சொல்லிடுறேன், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த சிஸ்டம் மெம்பர்ஷிப் கார்டு விநியோகப்பட்ட சிஸ்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரே மெம்பர் இந்த ஒன்றியத்திலையும் உறுப்பினரா இருப்பாரு, பக்கத்து ஒன்றியத்திலையும் உறுப்பினரா இருப்பாரு. ஏன்னா உறுப்பினர் எண்ணிக்கையை பூஸ்டப் பண்ணி பண்றதுக்காக அந்த ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரியான காரியங்கள் இறங்குறதுனால நமக்கு போகஸ் மெம்பர்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்ப்பதற்காகத்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, மையப்படுத்துறாங்க. அதை மாவட்ட செயலாளரோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாங்க. அதுக்காக எடப்பாடி அவருக்கு வேண்டியவங்களை தான் அவங்க நியமிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கட்சி உறுப்பினர்களை அவங்க பண்றது மட்டும் கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, அந்த போகஸ் ஓட்டர்ஸ் வந்துடக்கூடாதுக்காக அந்த மெம்பர்ஷிப் கார்டை அந்த ஒன்றியத்தை சேர்ந்த எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து ஒன்றாக போய் ஒவ்வொரு உறுப்பினர் வீட்டிலையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் CV குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.